வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு உங்கள் அபிமான பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்கள்ட்ட நடப்பு அரசியல் பற்றி சில கேள்விக்கு போவோம். ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. 2வது முறையாக சந்திக்கிறோம். சந்திப்புகள் மீண்டும் தொடர இறைவன் அருள் புரியணும். ஐயா, இப்போது எனக்கு ஒரு கேள்வி மனசில் வந்தது என்னென்னா, சமீபத்தில் உங்கள் கட்சியிலிருந்து ஒரு பெரிய தலைவர் தனியாக கட்சி ஆரம்பித்து போனார். அவர் பார்த்தா திடீர்னு ஒரு கூட்டத்தில் அண்ணாமலையை சொல்கிறீங்க? பேர் சொல்லியே சொல்லுங்க. என்ன இருக்கு, அண்ணாமலை தான் தனியாக போயிருக்கிறாரு. அண்ணாமலை அவர்கள் போனார். பெரிய தலைவராக இருந்தார், போயிருக்கிறாரு. அண்ணாமலை அவர்கள் போனார். போனது பிரச்சனை இல்லை, நீங்கள் எல்லாரும் அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா, அவர் முதல் மாநாடு நடத்தும்போது நான் வீட்டை விட்டு வெளியே வர்றப்ப என்னோடய ஜாதி மதம் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு வந்துடுவேன் அப்படின்னு பெருந்திரளான மக்களை பார்த்து சொல்கிறாரு. அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம்? நான் அதை ஏற்றுக்கலைங்க. நடந்ததே போதை ஒழிப்பு மாநாடு. அதில் போதையை ஒழிக்கிறத பற்றி பேசுகிறது இந்த நாட்டோட எல்லா குடிமக்களும் ஏற்றுக்கொள்கிற விஷயந்தான். அதில் யாருக்கும் மறுப்பே இருக்க முடியாது. மாற்று அரசியலே அதில் இல்லை. போதையை ஒழிக்கணும்னு சொல்கிறப்ப அதில் மாற்று அரசியல் கருத்து எதுவும் இல்லை. அதை எப்படி சொல்லலாம்னு யாரும் கேட்க போகிறதில்ல. ஆனால் மதத்தை நான் வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிக்கணும், ஜாதியை நான் வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிக்கணும்னு அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். அந்த கருத்தை அங்கே அவர் ஏன் சொல்கிறாருன்னா, வந்தவங்களும் அப்படி இருக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு தான் அவர் அதை சொல்கிறார். இப்போ மதம்ங்கிறது போதையா என்ன? கார்ல் மார்க்ஸ் தான் சொன்னார், ரிலிஜியம் இஸ் அன் ஒப்பியம் அப்படின்னார். மதம்ங்கிறது அபின் மாதிரி அப்படின்னு சொன்னார். அதே ஏற்றுக்கலை. கார்ல் மார்க்ஸ் ரிலிஜியம் இஸ் ஒப்பியம்னு சொன்ன காலத்திலேயே ரிலிஜன் இஸ் தி விட்டமின் ஆஃப் தி வீக் அப்படின்னு அவர் காலத்திலேயே, அவர் சமகாலத்தில் இருந்த நிறைய தத்துவ அறிஞர்கள் மார்க்ஸுக்கே கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஒப்பியம் ஆஃப் தி மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னார். இல்லைங்க, அது விட்டமின் ஆஃப் தி வீக் அப்படின்னு அப்பயே கொடுத்துருக்குறாங்க. இதில் ரொம்ப நுட்பமாக சில விஷயங்களை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நான் இந்த சொல்கிற இந்த பதில் நான் அண்ணாமலைக்கு அவர் சொன்னார் என்பதற்காக மாத்திரம் நான் சொல்கிற பதில் இல்லை. குறிப்பாக நம்ம நாட்டில் அதிகம் படித்தவங்க, கொஞ்சம் ஆங்கிலம் படித்தவங்க, நிறைய வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு ஃபாரின் எக்ஸ்போஷர் நிறையா இருக்கிறவங்க எல்லாமே இந்த சமுதாயத்தை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயம் வச்சுருக்கிறாங்க. நம்ம நாட்டில் ஜாதி இருக்குது, மதம் இருக்குது, நிறைய பிரிவுகள் இருக்குது, அதனால தான் இந்த நாடு வளராமல் இருக்குது, அதனால தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு தவறான ஒரு அபிப்பிராயத்தோடு தான் அவங்க அரசியலை அவங்க அணுகுறாங்க. நீங்கள் எல்லா கட்சியுமே ஒரு காஸ்ட்லெஸ் கிளாஸ்லெஸ் சொசைட்டி அப்படின்னு பேசுகிறதுங்கிறது ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, அரசியல் ஒரு 100-150 வருஷம் தான் ஆகுது. இந்தியாவுக்குள்ளே அரசியல் நமக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் நான் 1950 தான் நமக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் வந்துச்சு. 76 வருஷம் தான் ஆகுது நமக்கு கான்ஸ்டியூஷன் ஒரு அரசியல் சிந்தனை, இன்றைக்கி இருக்கிற நவீன ஜனநாயக சிந்தனை, இதெல்லாம் ஒரு 150 வருஷம் இருக்கும் அப்படி வச்சுக்கோங்க. பிரிட்டிஷ் பீரியட்லேருந்தே அந்த தாட் ப்ராசஸ் வந்திருக்கு. ஜாதி எத்தனை வருஷம் ஆச்சுங்க? இந்தியாவில் ஜாதி எத்தனை வருஷம் ஆச்சு? அப்போ ஒரு 150 வருஷமாக இருக்கிற ஒரு அரசியல், ஒரு 5000 வருஷம் 10,000 வருஷமாக இருக்கிற ஒரு சோஷியல் இன்ஸ்டிடியூஷனை பற்றி எதிர்மறையாகவே பேசுகிறது, அதை ஒழிச்சிடணும்னு சொல்கிறது, அதுதான் இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு ஆபத்து அப்படின்னு சித்தரிக்கிறது, அதனால தான் மக்களுக்கு இடையே பிரச்சனை வருதுன்னு சொல்கிறது, இது எல்லாமே ஒரு போலித்தனமான வாதமாக தான் நான் பார்க்குறேன். இப்போ ஜாதியினால் கலவரம் வருது அப்படின்னா, நீங்கள் 1850களில் தான் நம்ம நாட்டில் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு எல்லாம் வந்துச்சு, சட்டங்கள்லாம் வந்துச்சு, நீதிமன்றங்கள்லாம் வந்துச்சு. இதெல்லாம் இப்போ தான் ஒரு 100-175 வருஷம் தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு முன்னால் இந்த நாட்டில் ஜாதி பிரச்சனை எப்படி வந்தது, கலவரங்கள் எப்படி வந்துச்சு, அந்த கலவரங்கள் எப்படி சரியாச்சு, அப்போ எந்த போலீஸு எந்த சட்டங்களை வச்சு இதெல்லாம் கையாண்டாங்க இல்லையா? ஒரு சட்ட வடிவம் இத்தனை வருஷம் தான் ஆகுறப்ப, 170 வருஷம் தான் ஆகுறப்ப, அதுக்கு முன்னால் ஆயிரக்கணக்கான வருஷமாக எப்படி இருந்துச்சு, பாண்டிய நெடுஞ்செழியன் ஆட்சி செஞ்ச காலத்தில் எப்படி இருந்துச்சு, ராஜராஜ சோழன் ஆட்சி செஞ்ச காலத்தில் எப்படி இருந்துச்சு. இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னா, இந்த ஜாதிக்குள்ளே அரசியல் போனது தான் பிரச்சனையே தவிர, ஒரு கல்ச்சுரல் இன்ஸ்டிடியூஷனாக, ஒரு சோஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கிறதுல பிரச்சனையே இல்லை. அதில் ஜாதிங்கிறது அதை நம்ம சரியாக பயன்படுத்தினோம்னா அது ஒரு பாசிட்டிவ் சோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பயன்படுத்த முடியும். வாய்ப்பு நிறைய இருக்குது. அதில் அந்தளவு ஜாதிகள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஜாதிகளில் ஒரு 2-3 விஷயந்தான் பிரச்சனை. ஒன்று தீண்டாமை, அது இடையில வந்தது, அது இடையிலே அது போகணும், கிட்டத்தட்ட போயிடுச்சு. கொஞ்சம் மிச்ச சொச்சங்களும் போகணும்.
அதுக்கு நம்ம தேசியவாதிகள் நிறைய பணியாற்றி இருக்கிறாங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் மாதிரி உள்ளவங்க அதற்கென்று நிறைய அரசியல் சட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. நிறைய சீர்திருத்த இயக்கங்கள்ங்கிற பேர்லையும் தீண்டாமை ஒழிப்புக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம மறுக்கவும் முடியாது. விவேகானந்தர், ராமலிங்க வள்ளலார், நாராயணகுரு மாதிரி பெரிய ஜோதிர்மாய் ஃபுலே, இந்த மாதிரி பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் தீண்டாமை ஒழிக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. மகாத்மா காந்தி உச்சத்தில் போய் அதை ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். அப்புறம் ஒரு ஏற்றத்தாழ்வு. இப்போ நீங்கள் ஒரு ஜாதியாக இருப்பீங்க, நான் ஒரு ஜாதியாக இருப்பேன். என்னது உயர்ந்தது, உங்கது நான் தாழ்ந்ததுன்னு நான் என் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறேன்ல, ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உருவாகுதுல, அது தவறு. எல்லா சமூகங்களும் மரியாதைக்குரியவை, பெருமைக்குரியவை. சேம் ஸ்டேட்டஸ், பட் வேறு வேறு வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பழைய காலத்தில். இப்போ அதுவும் தேவையில்லை. இப்போது எந்த சமுதாயம் இருந்தாலும் நீங்கள் எந்த பணியும் செய்ய முடியுங்கிற அளவுக்கு நம்ம ஜனநாயகம், நாகரிகம்லாம் வளர்ந்து தான் வந்திருக்கு. அதனால் அது ரொம்ப ஒரு அடையாளத்தை போய் அதை கொச்சப்படுத்துறது செய்கிறது. ஆர்எஸ்எஸ் இயக்கமே என்ன பண்ணுது? ஜாதிகளை கடந்த ஒரு ஹிந்து ஒற்றுமையை நோக்கி தான் நம்ம ஆர்எஸ்எஸ் இயக்கம் 100 வருஷமாக அதுக்கு தான் வேலை செய்யுது. இந்துக்களுக்கு இடையே இந்த ஜாதி பிளவு, இந்துக்களுக்கு இடையே இருக்கிற தீண்டாமை, இந்துக்களுக்கு இடையே இருந்த ஏற்றத்தாழ்வு, ஜாதி துவேஷம், இதெல்லாம் முற்றிலுமாக அகற்றப்பட்ட ஒரு சமுதாயமாக, இதை நேர்மறை சமுதாயமாக கொண்டு வந்து அதையும் கடந்து நாம் போய் வேலை செய்யணும் அப்படின்னு தான் சொல்கிறோமே தவிர, இதை ஒழிச்சு வச்சுக்கோ, பூட்டி வச்சுக்கோ, ஜாதியில் ஒழிச்சிறது தான் எங்கள் நோக்கம், அப்படி நம்ம பேசுகிறதில்ல. எதையுமே ஒழிக்கிறதுங்கிறது நம்ம அணுகுமுறையாகவும் இருக்க முடியாது. இது ஜாதிகளை பொறுத்தவரை. இப்போ ஜாதி அடையாளத்தை நான் வீட்டில் வச்சே போட்டு வரேன். மதுரையில் யாதவா காலேஜ் இருக்குது, என்ன பண்ணலாம்? மதுரையில் சௌராஷ்டிரா காலேஜ் இருக்குது, என்ன பண்ணலாம்? உசிலம்பேட்டில் ஐயா தேவர் பேரில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி இருக்குது, அதை என்ன பண்ணலாம்? இவங்க எல்லாமே சமுதாயங்கள், சமுதாயத்துக்குள்ளே கல்வி பணியை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எடுத்த முயற்சி தான் இன்றைக்கி அரசாங்கத்திற்கு நாடார்கள் சமுதாயம் நடத்துகிற எத்தனை கல்லூரிகள் எவ்வளோ உச்சத்தில் இருக்குது. நாயுடுமார்கள் சமுதாயம், நீ கோயம்புத்தூர் போனீங்கன்னா எல்லாமே நாயுடுமார்கள் ஆரம்ப காலங்கள் நடத்த இன்ஸ்டியூஷன்ஸ் இருந்தது. இப்போ நிறைய எல்லாருமே பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. இப்போ ஒரு காலத்தில் இதை நேர்மறையாக சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு, தேச வளர்ச்சி கொண்டு போக முடியும்னு நமது முன்னோர்கள் சிந்திச்சிருக்காங்க. அந்த அணுகுமுறையில் போகாமல் இடையில வாக்கு வங்கி அரசியல் உருவாக்குறது, ஜாதிகளை வச்சுக்கிட்டு தேர்தல் நடைமுறைகளை கையாளுறது, அரசியலை கையாளுறது, இந்த அணுகுமுறையில் இந்த 100 வருஷமாக கட்சிகள் போனதனுடைய விளைவு தான் ஜாதிங்கிறது ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சே தவிர, வாக்கு வங்கி அரசியல் உருவானதுனால அதுக்கு முன்னால் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்ததில்லை. அப்படி இருந்த பிரச்சனைகளையும் சரி செய்வதற்கு அந்த சிஸ்டத்துக்கு உள்ளிருந்தே மக்கள், நமது மகான்கள், அறிஞர்கள்லாம் பணியாற்றி அதை சரி செய்ய முயற்சி தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. அதனால் அதை நான் சொல்ல மாட்டேன். we are not going against caste, we are going above caste, going beyond caste. ஜாதியை எதிர்த்து இல்லை, ஜாதியை கடந்து ஜாதிக்கும் அப்பால் ஒரு இந்து ஒற்றுமைக்காக பணியாற்றுவோம். அதனால் அந்த கருத்து, அது அவருடைய கருத்து தான். எனக்கு அதில் முழுமையான உடன்பாடு இல்லை. என் கருத்தை நான் இங்கே சொல்லிட்டேன். அடுத்து மத அடையாளத்துக்கு வாங்க. மத அடையாளம்ன்றத ஏதோ ஒரு கொச்சையாக, அதனால தான் ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி அப்படி பேசுகிறவங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. பட் என்ன பிரச்சனைனா, நம்ம நாட்டில் தொடர்ந்து இந்த மைனாரிட்டிசம், சிறுபான்மையினரை தாஜா செய்வதுங்கிற ஒரு அரசியல் பிஜேபி தவிர எல்லா கட்சியும் பண்ணுது. தமிழ்நாட்டில் உள்ள எந்த கட்சியும் அதுக்கு விதிவிலக்கு இல்லைன்னு வச்சுங்க. 12% தமிழ்நாட்டில் சிறுபான்மை இருக்காங்க, 88% பெரும்பான்மை இந்து சமுதாயம் இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எல்லா மதங்களையும் சமமாக பார்க்கணும், எல்லா மதங்களுக்கும் வழிபாட்டு சுதந்திரம் இருக்கணும், எல்லோருக்குமே அவங்கவுங்க மதத்தை பற்றின பெருமையான சிந்தனை இருக்கணும், அவங்க மத வழிபாட்டுக்குரிய சூழல் இந்த சமுதாயத்தில் இருக்கணும், அது அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணாமல் அது இருக்கணும். அப்படிங்கிறதுல நாம் அதில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருக்கோம். அதனால தான் அத்வானி அவர்கள் அடிக்கடி சொல்வார், ஜஸ்டிஸ் டு ஆல், அப்பீஸ்மெண்ட் டு நன் அப்படிம்பார். எல்லா மதத்தை சார்ந்தவங்களுக்கும் நீதி, ஆனால் யாருக்குமே முதுகு சொரியறது இல்லை, யாரையும் தாஜா பண்ணுறது இல்லை. அதுதான் பாசிட்டிவ் செக்குலரிசம் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறோம். இதை தான் நமது முன்னோர்களும் சொன்னாங்க, நம்ம கான்ஸ்டியூஷனல் ஃபவுண்டர்ஸும் அதான் சொன்னாங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அப்படி தான் சொல்லியிருக்கிறார், எல்லாருக்குமான நீதி தான். ஆனால் என்ன துரதிர்ஷ்டம், இந்த 88% இந்துக்களுக்கு இந்து உணர்வு இல்லாதனாலையும், அவங்கள ஒரு வாக்கு வங்கியை ஆர்கனைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனாலையும், இந்த சிறுபான்மை சமூகங்களுக்கு அவங்களுக்கு அந்த சமய உணர்வு இருக்குது, அதை இந்த கட்சிகள் தேர்தலில் அவங்கள வாக்கு வங்கியாக பயன்படுத்துகிற ஒரு வாய்ப்பு இருக்குது, அவங்கள தவறாக வழிகாட்டலாம் என்பதாலையும் இந்த அரசியல் கட்சிகள் அன்ஆர்கனைஸ்டாக இருக்கிற இந்த 88% விட ஆர்கனைஸ்டாக இருக்கிற 12% எப்படி திருப்திப்படுத்துறது அப்படின்னே போகிறாங்க. இப்போ சிறுபான்மை சமுதாயத்துக்கும் இந்த அரசியல்வாதிகள் நம்மளை எப்படி கையாளுறாங்க, இது ஒரு வாக்கு வங்கியாக தான் கையாளுறாங்க, தேர்தல் நேரத்தில் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க,
மத ரீதியான முரண்பாடுகளையும் ஒரு சிக்கலையும் உருவாக்குறாங்க. அதுலேயுமே நிறைய பேருக்கு அதை புரிஞ்சு தான் இருக்காங்க. ஆனால் முழுமையான புரிதல் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும்னு வச்சுக்கோங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறாருன்னா இதெல்லாம் அந்த டு ரீச் அவுட் டு தி மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ். அவர் பிஜேபியில் ஒரு நாளாக இருந்துட்டார். இவரை இப்படியே ஒரு இந்துத்துவவாதியாக தான் எல்லாரும் பார்ப்பாங்க. அதிலிருந்து அவர் விடுபட நினைக்கிறதுனால டு ரீச் அவுட் டு தி மைனாரிட்டிஸ் அப்படி பேசுகிறார். அவ்வளோதானே தவிர இதில் ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்படின்னா அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு வரும்போதே இல்லை இதை பரிசீலனை பண்ணியிருக்கணும். வெளிப்படையாக இந்துத்துவ ஆதரிக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு பத்திரிகையாளர், ஒரு பெண்மணி ஐயா மோடி அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. உங்களை வந்து ஹிந்து நேஷ்னலிஸ்ட்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாரு. ஆமாம், நான் ஹிந்து நேஷ்னலிஸ்ட்டு தான், நான் ஹிந்து தான், நான் நேஷ்னலிஸ்ட் தான், நான் ஹிந்து நேஷ்னலிஸ்ட் தான், இதில் என்ன நான் அப்பாலஜெட்டிக்காக இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படிங்கிறார். மகாத்மா காந்தி எல்லோருக்குமானவர், இந்தியாவின் தந்தை என்று பலராலும் அல்லது ஒட்டுமொத்த தேசத்தாலும் கூட அவரை போற்றுறாங்க. அவரே பல இடங்களில் வெளிப்படையாக சொன்ன விஷயம், நான் ஒரு சனாதன ஹிந்து. மத அடையாளத்தை அவர் வீட்டில் வச்சு பூட்டலையா மகாத்மா காந்தி? நான் ஒரு சனாதன ஹிந்து அப்படின்னு சொல்கிறார். விவேகானந்தரை விடவும் நீங்கள் நம்ம நாட்டை பற்றின ஒரு பேட்ரியாட்டிக் மாங்க்னு சொல்லுவாங்களே, ஒரு தேசபக்த துறவியை நீங்கள் பார்க்க முடியுமா? அவர் என்ன மற்ற மதங்களுக்கு எதிரானவரா? சிக்காகோவில் அவர் ஆற்றிய உரை இருக்குல்ல, அதை வந்து அங்கே இருந்த கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், அப்போது இருந்த உலகத்தின் பல சமயங்களை சார்ந்தவர்கள்லாம் அவரை வந்து வழிபடுற இடத்துல வச்சு பார்த்தாங்க. அவருடைய உரை அப்படிப்பட்ட உரை. ஆனால் ஹீ ரெப்ரசன்டட் ஹிந்துயிசம் தான். அங்கே போய் இந்துயிசம் தான் பேசுகிறாரு. ஆனால் எப்படி எல்லா மதங்களையும் ஏற்று போற்றுகிற தன்மையுடன் இந்து மதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார். விவேகானந்தர் என்ன சொல்கிறாருங்க, நீ ஹிந்து என்று சொன்ன மாத்திரத்தில் உன் உடம்பில் 1000 மின்னல்கள் பாய்ந்தது மாதிரியான உணர்வு இருந்தால் தான் நீ ஹிந்துங்கிறார். அவன் இந்த ஜாதியோ அந்த ஜாதியோ, அவன் ஏழையோ பணக்காரனோ, அவன் படித்தவனோ படிக்காதவனோ, அவன் ஹிந்து என்ற மாத்திரத்தில் உனது சகோதரன் போன்ற உணர்வு, உன் உடன் பிறந்தவன் போன்ற உணர்வு உன் மனசில் உருவானாதான் நீ ஹிந்து, அந்த உணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் விவேகானந்தரை கம்யூனல்மீங்களா, வகுப்புவாதிம்பீங்களா? பாரதிய ஜனதா கட்சியோ ஆர்எஸ்எஸோ, குறிப்பாக ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஹிந்து உணர்வினுடைய மட்டத்தை கூட்டணும்னு நினைக்கிறோம். எப்படி ஒரு டேம் கட்டி வச்சுருக்கிறோன்னா அதில் நீர்மட்டத்தின் அளவு கூட 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 தானே விவசாயத்துக்கு நல்லது. அது மாதிரி இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திலையும் ஹிந்து உணர்வினுடைய மட்டம் அதிகமாக உணர்வு மட்டம் கூட கூட தான் இது ஒட்டுமொத்த தேசத்துக்குமே நல்லதுன்றதை ஆழமாக நம்புகிற இயக்கம் ஆர்எஸ்எஸ். அதில் நான் வீட்டுக்குள்ளே வச்சு ஏன் பூட்டிட்டு வரணும்? நான் ஹிந்து என்று சொல்வது எந்த மதத்துக்கும் எதிர் இல்லையே. நான் தமிழன்னு சொன்னால் இங்கே தெலுங்கு பேசுகிறவனுக்கும், கன்னடம் பேசுகிறவனுக்கும், மலையாளிக்கும், ஹிந்தி பேசுகிறவனுக்கும் நான் எதிரானவன் அர்த்தமா? நான் இந்தியன்னு ஒரு பெருமையாக நான் பேசிக்கிட்டா நான் இலங்கைக்காரனுக்கும், நேபாள்காரனுக்கும், பாகிஸ்தான்காரனுக்கும், அமெரிக்காக்காரனுக்கும் நான் எதிரானவன் அர்த்தமா? நான் இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்தவன், இவங்க எனக்கு இங்கே அப்பா அம்மா தான், இவங்க தான் என் தாய் தகப்பேன்னு நான் பெருமையாக பேசிக்கிட்டா என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அந்த அப்பா அம்மாக்கெல்லாம் நான் எதிரானவன் அர்த்தமா? இல்லை, என்னுடைய அடையாளம் சார், அதில் நான் ஏன் பெருமைப்படக்கூடாது? நீங்கள் தேவையில்லாமல் அரசியலை கொண்டு வந்து உள்ளே புகுத்துறது தவறு அப்படிங்கிறது தான். அதுவும் இத்தனை வருஷமாக பாரதிய ஜனதா கட்சியில் அவர் ஒரு 6 வருஷம் பயணம் பண்ணியிருக்காரு. இது இந்துத்துவா பேசுகிற கட்சியில் அவருக்கு நல்லா தெரியும். பிரதமர் மோடி அவர்களை பற்றி தனிப்பட்ட முறையில் எனக்கு மரியாதை இருக்குன்னு அவரை பார்த்தா கட்சிக்கு வந்தேன் அப்படின்னு அண்ணாமலை அடிக்கடி பேசுகிறார், பல இடங்களில் பேசியிருக்காரு. அவரே நான் ஹிந்து நேஷனலிஸ்ட்டு சொன்னவர் தான் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறார் இல்லையா? எல்லா மதங்களுக்குமான சம அளவிலான நீதியை கொண்டு வருவதில் ஐயா மோடி அவர்கள் பாரபட்சம் இல்லாமல் இன்றைக்கி நடந்துக்கிறாருன்னு பல இஸ்லாமிய நாடுகள் அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குது. பல இஸ்லாமிய நாடுகளுடைய அந்த ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டுன்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ நம்ம ஊரில் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டுங்கிறது பாரத ரத்னா. அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கக்கூடிய அந்த ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டை அது வந்து நரேந்திர மோடிக்கு அந்த அரசாங்கம் கொடுக்குது. இப்போ இந்தோனேஷியா போனப்போ கூட அவங்க நாட்டினுடைய அந்த ஹையஸ்ட் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. சவுதியில் அந்த நாட்டினுடைய ஹையஸ்ட் அவார்டை மோடி அவர்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ அவரை தன்னை ஒரு இந்து தேசியவாதின்னு சொன்னதை வைத்துக்கிட்டு அவங்க ஒன்றும் பாரபட்சமாக பார்க்கலையே, பாரபட்சமாக பார்க்கல. நீங்கள் நேற்று பாருங்கள் ஒரு சம்பவம், அமெரிக்காவில் ஒருத்தர் ஒரு ஃபெனட்டிக்காக ஒருத்தர் உள்ளே போய் ஒருத்தரை பார்த்து உன் மதம் என்னன்னு கேட்டிருக்காரு. அந்த கடையில் இருந்தவர் நான் முஸ்லீம் இருக்கார். 15 உடம்புல காயங்களோட கத்தி குத்திருக்காரு. அவர் பேர் ஏதோ சோஹைல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நேற்று நடந்த சம்பவம், அது அமெரிக்காவில் நடந்த சம்பவம். 15 கத்தி குத்து. அப்போது தான் முஸ்லீமாக பிறந்து தப்பா? இல்லை நீ என்ன மதம்னு கேட்குறப்ப நான் முஸ்லீம்னு சொன்னது தவறா? இல்லை, அவர் மதத்தை அவர் சொல்கிறாரு. அப்போ இவன் போனவன் ஃபெனட்டிக்காக அது என்ன பண்ணுறான், அவரை கொலை செய்கிற நோக்கத்தோடு போகிறான். இந்த மாதிரி தவறு என்பது தான் என் பாயிண்ட்.
நீங்கள் இந்த நாட்டில் நீங்கள் கிறிஸ்தவரோ, நீங்கள் முஸ்லீமோ, நீங்கள் இந்துவோ, உங்கள் மத அடையாளம், உங்கள் சமய அடையாளம் என்பது பெருமைக்குரியது. அதை பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் மதிக்குது. நீங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் வச்சு பூட்டிட்டுலாம் வர வேண்டாம். ஜாதிகளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பாரம்பரிய அடையாளம். அது நிறைய அது குழப்பமாகி அதில் அரசியல் உள்ளே புகுந்து அதை ஒரு சிக்கலாக்கி வச்சுருக்கு. எப்படி ஒரு நூல் கண்ட முறையாக எடுக்க தெரியாமல் சிக்கலாக்கி வச்சிடோம்ல, அந்த மாதிரி அதை சிக்கலாக்கி வச்சிருக்கு. அதையுமே நீங்கள் சரியாக கையாண்டால் அதுவுமே இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உதவுகிற ஒரு சமூக நிறுவனமாக அதையும் கொண்டு வரலாம், அதையும் மாற்றலாம். பிரச்சனை அரசியல்வாதிகள்கிட்ட தான் இருக்கே தவிர இது மாதிரி சமூக நிறுவனங்கள்கிட்ட இல்லை. இப்போது எங்களை போன்ற பொதுவான ஆளுகளுக்கு என்ன அவர் பேச்சிலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் பாரதிய ஜனதாவில் பயணித்த காலங்களில் உள்ளுக்குள்ளே இப்படி சாதி மத அரசியல் நடத்த சொல்லி அழுத்தம் இருந்திருக்குமோ? அழுத்தம் இல்லை. இந்த பாரதிய ஜனதா கட்சியில் யார் என்ன அழுத்தம் கொடுக்க முடியும்? இப்போ எனக்கு என்ன அழுத்தம் இருக்குது? யாருக்குமே இங்கே அழுத்தம்லாம் இல்லை. கட்சி இந்த கொள்கைகளை வைத்து கொண்டு தான் பணியாற்றுகிறதுன்றது ஒரு சாதாரண உறுப்பினராக கூட தெரியும். அதுக்கு அடுத்த லெவலில் சாதாரண உறுப்பினருக்கு போதிய அரசியல் விழிப்புணர்வு இல்லை, அவருக்கு மோடிஜி பிடிச்சிருக்கு, பிஜேபி பிடிச்சிருக்கு, கட்சிக்குள்ளே வந்துட்டால் கூட தீவிர உறுப்பினர்னு ஒரு சிஸ்டம் இருக்குது அடுத்த லெவலில். அவங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். கட்சியினுடைய உறுப்பினர் அட்டையிலே கட்சியினுடைய கொள்கை என்னன்னு பின்னால் பிரிண்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். உங்கள் பேரை எழுதி உறுப்பினர்னு போடுறது மட்டும் இல்லை, கட்சி அந்த அட்டைக்கு பின்னாலேயே கட்சி எந்தெந்த கொள்கைகளை எடுத்துக்கொண்டு வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். எங்கேயுமே நம்ம வந்து ஜாதியை ஒழிச்சிடணும், மதத்தை ஒழிச்சிடணும், ஜாதி மதம் இல்லாத ஒரு இந்தியா உருவாக்கணும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த அந்த கட்டமைப்பு விதிகள் பார்ட்டி கான்ஸ்டியூஷனில் எங்கேயுமே கிடையாது. நம்ம எல்லா சமூக நிறுவனங்களையும் மதிக்கிறோம். ஆனால் அவையெல்லாம் தேச வளர்ச்சிக்கு இசைந்தவையாக, ஒத்திசை உள்ளதாக, அந்த அலைன்மெண்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கமாக நாம் பார்க்குறோம். இதில் யாரும் விதிவிலக்கில்லை, யாருக்கு அழுத்தம்லாம் கொடுக்க முடியாது. அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு வந்தவர் தான் இவரும். அது தெரியாமல் வந்துட்டேன்னு அவர் சொல்ல முடியாதுல்ல. அது அவரை மாதிரி உயரத்தில் இருக்கிறவங்க, இவ்வளோ படித்தவங்க எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இன்றைக்கி அவர் வந்து மத அடையாளத்தை பூட்டி வச்சுட்டு வரணும்னா அப்புறம் 6 வருஷம் நீங்கள் எப்படி அதை ஏற்றுக்கிட்டு இருந்தீங்க, அந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னு அவர் கூட போனவங்க தான் அவர் அந்த கேள்வி கேட்கணும். நீங்கள் என்ன கேள்வி கேட்குறது தப்பு. அவர் கூட போனவங்க இவ்வளோ நாளாக இதை எப்படி ஏற்றுக்கிட்டீங்க, இன்றைக்கே மாறுபடுறீங்க, ஏற்றுக்கிட்டதுக்கு என்ன காரணம், மாற்றி சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு அவங்க தான் கேட்கணும். உதாரணத்துக்கு இப்போ இந்த நீட் விஷயம் எடுத்துக்குவோமே. இந்த நீட் விஷயத்தில் தமிழகத்தில் உள்ள கட்சிகளெல்லாம் பெரிய அளவில் அதை விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தப்போ இவர் மத்திய அரசுக்கு ஆதரவாக அதற்கு எதிர்நிலையிலிருந்து பேசி ஒரு பிரமாதமான அரசியலை பண்ணி நீட்டுக்கான சரியான புரிதலையும் கொடுத்தாரு. இப்போது அதிலிருந்து மாறுபடும் போது ஒரு தவறான போக்கு. இப்போ நீட்டு வேண்டான்னு அவர் சொல்லவே இல்லையா? நீட்டுக்கு வந்து எதுமோ நடத்தப்பட்ட விதத்தை குறித்து, அதாவது வேண்டான்னு சொல்கிறதுக்கான முதல் படிக்கு போயிருக்காரு. நீட் வேண்டான்னு சொன்னால் எடுத்தோடனே சொன்னால் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்றதுனால முதல் படி பேச ஆரம்பிச்சிருக்காரு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நீட் வேண்டான்னு அவர் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. நான் எதுவும் தவறாக அப்டேட் பண்ணாமல் சொல்லியிருந்தேன், நீங்கள் தான் கரெக்ட் பண்ணணும். ரெண்டாவதுங்க, இது அவருக்குரிய ஒரு அழுத்தம் இருக்கத்தானே செய்யும், ஒரு கட்டாயம் இருக்கத்தானே செய்யும். ஒரு அமைப்பை விட்டு வெளியில் போனதுக்கப்புறம் நீங்கள் அந்த அமைப்பில் இத்தனை வருஷமாக பேசுனதெல்லாம் நீங்கள் டிஸ்ஓன் பண்ண தானே நீங்கள் புதுசாக ஒன்று ஆரம்பித்ததுக்கான நியாயக்கூறுகள் அப்போ தானே உருவாகுது, ஜஸ்டிஃபிகேஷன் அப்போ தானே உருவாகுது இல்லையா? ஒருத்தர் ஒரு மதம் மாறி போகிறாருன்னு வச்சுங்க, ஏற்கனவே இருந்த மதத்தில் அவர் என்னென்னலாம் ப்ராக்டிஸ் வச்சுருந்தாரோ, என்ன சடங்காச்சாரமெல்லாம் பண்ணாரோ, அதையே போய் மதம் மாறியும் பண்ணால் இவர் மதம் மாறிட்டார் அப்படின்றத ஏற்றுக்க மாட்டாங்கல்ல மக்கள். அப்போ அதுக்குன்னே அவர் வேறு செய்ய வேண்டிய அவசியம் வருதில்ல. அதே மாதிரி இவர் புதுசாக கட்சி ஆரம்பித்து போனதுனால வேறு தியரி பேச ஆரம்பிச்சிருக்கலாம். ரெண்டு, தமிழ்நாட்டினுடைய இன்றைக்கி இருக்கிற அந்த ஆன்டி பிஜேபி நேரேட்டிவ் இருக்குல்ல, அது அந்த ஆன்டி பிஜேபி நேரேட்டிவை கையில் எடுக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணலாம், அவ்வளோதான். அது ரொம்ப நாள் நிற்குமா, அது எடுபடுமா, மக்கள் ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு செய்யணும், காலம் முடிவு செய்யும். இதை நான் கருத்து சொல்கிறதுக்கு என்ன இருக்குது. பொன்னான நேரங்களை ஒதுக்கி எங்களோட உங்கள் கருத்து வைப்பது மிக்க நன்றி.